கேளுங்க. சாமிஜியை பற்றி ஒரு நிமிஷம். நாங்கள் ஜோதிடம் படிக்கிற காலம் வந்து ஆதி காலம் தான் சொல்லணும். ஐயா 2003 என்னுடைய முதல் பையன் தாயுடைய கருவறையில் வைத்திருக்கும் போது நாங்கள் ஜிகே ஐயாட்ட படித்தோம். ஜிகே ஐயாட்ட படிக்கிறது அப்படின்னா அதுக்கு ஒரு கொடுப்பனை வேணும்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் நீங்கள் படிக்கும்போது காலையில் படிச்சுட்டு சாயந்தரம் வீட்டுக்கு போயிடுவீங்க. நான் 3 வருஷம் பாயும் தலகாணியும் போட்டு 3 வருஷம் அவர்கிட்டையும் படித்தேன். இதுக்கு ஒரு கைதட்டலாம் தரக்கூடாது. ஏன் அப்படின்னா அவர்கிட்ட ஒரு நல்ல ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் இன்றைக்கி இந்த மாநாட்டை சொல்கிறேன். நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்களா? நீங்கள் ஜோதிடத்துக்கு நீங்கள் நோட்டை கையில் கொண்டு வந்ததுனால ஒரு 4 விஷயமாவது சுபமாரி முத்துங்கிறவர் ஒருத்தர் திருப்பூர்லேருந்து வந்தார், பேசினார், போனாருன்னு இல்லாமல் ஒரு எழுதுகோளில் எழுதுறதுக்கு ஒரு தைரியத்தோட அந்த ரூலில் ஒரு விஷயத்தை நாங்களாம் படிக்கும்போது சொல்கிறோம். நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் ஆணித்தனமாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும், அசத்தலாகவும் இருக்கும். வாழ்க்கையில் என்றைக்கும் அழியாத சொத்தாக இருக்கு. அம்மா பேசாதீங்க, அம்மா ஒரு நிமிஷம் பேசக்கூடாது. ஜோதிடத்தில் வந்து நீங்கள் எப்பவுமே கேட்கும்போது நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்காக உங்களுக்கு கேட்காது. ஒரே நிமிஷம். அதாவது ஜோதிடராக நீங்கள் இருக்கக்கூடியவங்க ஆஃபீஸ் போட்டிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு சைடில் ஒரு வெள்ளை போர்டு எடுத்து மார்க்கர் எடுத்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஜாதகம் பார்க்க வருபவர்கள் இந்த நட்சத்திரக்காரர் தான் வருவாங்க, இந்த ராசிக்காரர் தான் வருவாங்க, இந்த லக்னத்துக்காரர் தான் வருவாங்கன்னு நீங்கள் எழுதியே போட்டுடலாம். இது சொல்லலாமா வேண்டாமா? சொல்லுங்கள் சார். சார் சவுண்ட் இல்லையே உங்கள்கிட்ட? சவுண்டே இல்லையே சார். நாங்கள்லாம் 1000 மேடையே ஏறியாச்சு. அதுக்காக சொல்கிறேன். இது 70வது மேடை சார். 69 மாடானு முடிச்சாச்சு. இது 70. அது 1000 கருத்தர்களை சந்திச்சாச்சு. ஆனால் சவுண்ட் இருந்தால் தானே நீங்கள் உணர்ச்சியாக இருக்கிறது தெரியும். அந்த விஷயம் உங்களுக்கு வேணுமா சார்? வேணுமா சார்? இன்னைக்கு என்ன நட்சத்திரம் சொல்லுங்கள்? அஸ்த நட்சத்திரம். அதுக்கு அதிபதி சந்திரன். அது இன்னைக்கு புதனுடைய வீட்டில் இருக்குது. நீங்கள் எல்லாம் பச்சை கலரில் இருக்கீங்க. எல்லாமே சரிதானே சார்? அதானே? அப்போ இன்னைக்கு நீங்கள் இந்த கோடில் என்ன எழுதி வைக்கிறீங்கன்னா, அஸ்த நட்சத்திரத்துக்கு கூட இன்னொரு துணை நட்சத்திரம் இருக்குமே, ரோகிணி அஸ்தம் திருவோணம். இதை ஒரு கோடில் எழுதி வச்சுக்கங்க. ஐயா புரியுதா? ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரத்தை போர்டில் எழுதி வச்சுக்கங்க. இன்னைக்கு நீங்கள் ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கு எழுதி போடக்கூடிய விஷயம். சரி, இந்த நட்சத்திரம் எப்போ முடியுதுன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? அப்போ மலர்னு அஸ்தம் முடிஞ்ச சித்திரம் வந்துட்டு என்ன பண்ணுவீங்க? கம்ப்யூட்டர் பார்க்க முடியாதல்ல. அப்போ அடுத்த நட்சத்திரம் தொட போகிறது நடக்க போகிறது தானே. அதனால மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரத்தை எழுதி போட்டுருங்க. இதுக்கு உண்டான ராசி லக்னம் இருக்குமா இருக்காதான்? அஸ்தத்துக்கு என்ன வருதுங்க? கன்னி வருது. ரோகிணி அஸ்தம் திருவோணத்துக்கு ரிஷப லக்கணமும் கன்னி லக்கணமும் அடுத்தது சொல்லுங்க சார். மகர லக்கணம். சித்திரைக்கு சுவாதிக்கு இந்த சித்திரை நட்சத்திரம் வரும் இல்லைங்களா? இந்த லக்கணம், இந்த ராசி, இந்த நட்சத்திரங்கள் இதை நீங்கள் ஒரு போர்டில் எழுதி போட்டுருங்க. டேட்டு போட்டு எழுதிடுங்க. ஏன்னா நீங்கள் போய் எழுதி வச்சு யாரும் நினச்சிப்பாங்க இல்லையா? இன்றைக்கி தேதியை போட்டு இன்றைக்கு ஜோதிடம் பார்க்க வருபவர்கள் எழுதி போடுங்க. இதை எழுதி போட்டாச்சுன்னா இது இன்னொரு நல்ல செய்தின்னு கேட்டிங்கன்னா, கிரகம் பாருங்க நம்மளோட எப்படி பேசுதுன்னு. ஜாதகம் பார்க்க வரவர் அன்றைக்கு மட்டும் அந்த நட்சத்திர ராசி லக்கணம் உள்ளவங்க மட்டும்தான் ஜோதிடம் பார்க்க வருவாங்க. மற்றவங்க யாரும் வரமாட்டாங்க. இதை எழுதலாமா வேண்டாமா சொல்லுங்கள் சார்? சரி, இந்த ரகசியம் 23 வருஷத்துக்கு முன்னாடி இதை வந்து நம்ம ஐயா சொல்லி கொடுக்குறாரு. இதை நம்ம படித்தோம். அதை எழுதி பார்த்து டெய்லி ஒரு 6 வருஷம் 7 வருஷம் நம்ம அதை கடைப்பிடிச்சோம். அப்புறம் பிஸியாகிடுச்சு, போட விட்டுட்டோம். இதை நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா ஜாதகம் பார்க்க வரக்கூடியவர் யோசிப்பார், இன்றைக்கி அஸ்தம் வந்திருக்குது, ரோகிணி வந்திருக்குது, திருவோணம் இருக்குது. அவர் ஜாதகத்தை எடுத்து பார்ப்பார். அவர் ஜாதகத்தில் ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரம் இருக்குது. அப்போ ஜோதிடர் நம்ம வராதுக்கு முன்னாடியே எதிர்காலத்தை கணிக்கக்கூடியவர்கிட்ட வந்துக்கிறோம்னு நம்ம சொன்னாங்க சார். சரியா இல்லையா? எதிர்காலத்தை கணிக்கிறவர்கிட்ட வந்துக்கிறோன்னு கொஞ்சம் பாதி நம்பிக்கையில் வந்தவருக்கு முழு நம்பிக்கை கிடைச்சது. இதுக்கு மூளைக்குறை யாருன்னா நம்ம ஜிகே வந்து ஐயாவுடைய பேரை சொல்கிறதுக்கு அவளை ஒன்று நம்மளுக்கு வயசு பார்த்தாரு அப்படின்னு பாருங்க. ஏன்னா உருமாறுகளை என்னைக்கு நம்ம மதிச்சே வாழ்ந்து பழகிட்டோம். அதனால தான் இப்போ ஒன்றும் வேண்டாம். உதாரணம் பாருங்கள். இன்றைக்கி அஸ்த நட்சத்திரத்தில் நம்ம இங்கே நிற்கிறோமாம்மா. சரி, இங்கேருந்து 180 டிகிரி எடுத்தால் எதுக்காலம் வருமா? அம்மா சொல்லுங்கள், யாராவது சொல்லுங்கள். கூட பேசுனீங்கன்னா ஜோதிடம் பேசுகிறீங்க. இந்த இடத்துல நான் ஒன்றா நம்பர் இங்கே நிற்கிறேன்.
180 டிகிரி வந்தா எதுக்காக தானே வரும், அப்படித்தானே இல்லையா சொல்லுங்க. சரி, இந்த 180 டிகிரி எடுத்தா எதிர்கோணம் வருமா வராதா? அதே மாதிரி ஜோசியத்துக்குள்ள போங்க. கன்னி ராசியில அஸ்த நட்சத்திரத்துல 1 டிகிரி இருந்தா 180 டிகிரி வந்தா எந்த ராசியில வந்து சந்திரன் போவார், எந்த ராசி பார்ப்பார்? மீன ராசி பார்ப்பார், அப்படித்தானே? இங்க இன்னைக்கு ஜோதிட மாநாடு நடக்குது. இதுக்கு 180 டிகிரில மீன் வந்து அங்க வெட்டிட்டு இருக்கிறாங்க. இங்க இன்னைக்கு அஸ்த நட்சத்திர சந்திரன் வேலை செய்யுது. சொல்லுங்க சார்.